Hey guys, welcome back to our channel. So நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம RedGear Gaming Mouse. ஸோ இந்த மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா A15. ஸோ இந்த கேமிங் மவுஸோட அன்பாக்சிங் அண்ட் இதோட செட்டப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமிங் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து டிசைன் வந்து நல்லாயிருக்கு அண்ட் RGB லைட்டிங் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து இப்போ $399 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறாங்க. 50% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் கவரோடு இருக்குது அண்ட் மற்றபடி பாக்ஸில் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஸோ மெயின் டிவைஸ் அது கொடுத்துருக்காங்க, மவுஸ் இருக்குது அண்ட் தென் வந்து RedGear அவங்களோட ஸ்டிக்கர் வந்து ஒன்று இருக்குது, வேணும்னா எங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து மவுஸ் கொஞ்சம் க்ளோசர் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மவுஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹனிகாம் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து RGB லைட்டிங் வரும் அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் வரும் அண்ட் இந்த இடத்துல லைட்டிங் வரும். அண்ட் மெயினாக இதில் ஒரு நியூ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ DPI சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு கீ தான் இருக்கும் DPI சுவிட்ச்க்கான கீ. அண்ட் அதுவே வந்து நீங்கள் ரேண்டமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த ஒரு சைக்கிள் மாதிரி அது. ஸோ நீங்கள் டிக்ரீஸில் இருக்கா இன்க்ரீஸில் பண்ணுறதான்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். பட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்குன்னு டெடிக்கேட்டட் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இதோட கீ ப்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அண்ட் இந்த கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த சைடில் 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒவ்வொரு கீஸ்க்கும் வந்து அந்த வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுன்றதை நீங்களே செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த கீஸ் வந்து நீங்கள் கீஸ் ப்ரெஸ்ஸிங்கும் சூப்பராக இருக்குது, ஜஸ்ட் இதை லிசன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸோ இந்த ஒரு லெஃப்ட் கிளிக் அண்ட் ரைட் கிளிக் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டட் ப்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் தென் ஸ்க்ராலிங் வீல், இந்த ஸ்க்ராலிங் வீல்லேயே வந்து பார்த்திங்கன்னா RGB லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இந்த RGB லைட்டிங் கஸ்டமைசேஷன்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸ், ஸோ இதையும் கஸ்டமைஸ் பண்ண முடியுதா பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து கேமிங் சென்சார் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் வந்து ப்ளே பண்ணும்போது ஸோ அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் மவுஸ் ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மவுஸ்க்கு பிரைடட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் USB டைப்பே போட்டு வருது. அண்ட் இதை வந்து நீங்கள் லேப்டாப் அண்ட் PC டெஸ்க்டாப் PC நீங்கள் எதுலேயும் வேணால் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் விண்டோஸ் அண்ட் மேக் OS பேஸ்ட்லேயும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதோட ஓவர்வியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த மேக்ரோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அண்ட் RGB லைட்டிங் கஸ்டமைசேஷன் ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு PCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். வெல் கைஸ், நான் இப்போ வந்து கேமிங் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஒயர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாகவே வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த கேமிங் மவுஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு 6 டிஃப்ரெண்ட் RGB லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 6 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் லைட்டிங் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கலர்லாம் வந்து செட் பண்ண முடியாது, அவங்களே வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேரில் வந்து அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பேக் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு கார் ரியர் டிசைன் வந்து எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸில் சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டிங் எஃபெக்ட்ஸும் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் சைடில் வந்து 2 சுவிட்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ நம்ம நார்மலாக வந்து மவுஸ் நீங்கள் இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த சைட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த தம் ஃபிங்கரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இந்த பட்டன்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் இங்கே இருந்ததுன்னா ஸோ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருந்திருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் குவாலிட்டி வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக் மாடல் அண்ட் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளில் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 400-500 ருபீஸில் உங்களுக்கு டிசைன் வைஸும் லுக் வைஸும் நல்லா இருக்குது. அண்ட் அந்த RGB லைட்டிங் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாகவே வந்து இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் வந்து ஒரு மவுஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் இருக்கிற ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கலர் சேச்சுரேஷன் அது ரொம்ப இதில் கலர் சேச்சுரேஷன் இன்னும் பெட்டராக இருக்குது. அந்த கலரோட அக்யூரசி நல்லா இருக்குது, அந்த பிரைட்னஸும் நல்லா இருக்குது. ஸோ மெயினாக வந்து கலர் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மெயின் விஷயம். அண்ட் மற்றபடி யூசேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு எந்த சர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் மவுஸ் பேட் வந்து மவுஸ் பேட் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி டெஸ்கில் வச்சு நம்ம மூவ் பண்ணும் போதே வந்து ஸோ மவுஸ் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது.
அண்ட் ப்ளஸ் இந்த மவுஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டிபிஐ சுவிட்ச் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்ன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணுமான்ட்டு ரெண்டு கீ இருக்கிறனால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் லோடிங் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த டிபிஐ என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் அதை வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மவுஸோட ஸ்பீடு வந்து ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இல்லைனா நீங்கள் அகைன் வந்து டிபிஐ சுவிட்ச் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக இந்த மவுஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களால் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஸோ இங்கே 1 3 4 5 ஒரு 6 7 கீ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 7 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கேமராக இருந்தால் தான் ஸோ கொஞ்சம் சைட் கீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தாலும் ஸோ ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னும் போது ஸோ நீங்கள் இந்த சைட் பட்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் வேறு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து உங்களால் அந்த ஒரு கீயை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒவ்வொரு கீக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ரெட்கியர்ன்ற அந்த சாஃப்ட்வேர் மூலிமா பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு மற்ற மவுஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் டிசைன் வைஸும் லுக் வைஸும் நல்லா இருக்கனால இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படிலாம் இந்த மவுஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். வெல் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்கள் சிஸ்டமில் நீங்கள் போனோன்னே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ரெட்கியரோட மவுஸ் டிரைவர் டவுன்லோட் லிங்க். ஸோ அது போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 3 ஃபைல்ஸ் இருக்கும். அதில் செட்டப் ஃபைல் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. விண்டோஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ஈஸி தான். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெட்கியர் அப்ளிகேஷன் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்கியர் அந்த கேமிங் மவுஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதில் தான் வந்து நம்ம எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் உள்ள நீங்கள் போனோன்னே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்து ஆஃபீஸ் மோட் கேம் மோட்னு 2 வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஃபைல் மாதிரி. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் மோட்னா ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து இதில் வந்து என்னென்ன கீஸ்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அதாவது எந்தெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறீங்களோ ஸோ அது வந்து ஒரு ப்ரோக்ராம் அது வந்து ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ கேம் மோடுக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி வந்து நீங்கள் கீஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கேமிங் வந்து விளையாட போறீங்க அப்படின்னா ஸோ இந்த கேம் மோட வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ஸோ கேம்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஆஃபீஸ் மோட் அப்படின்னும் போது ஸோ அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வேணும் ஸோ எந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஃபயர் கீ செட்டிங் இது வந்து கேமிங்காக தான். ஸோ அந்த ஃபயரிங் வந்து எந்த இன்டர்வல்ல வந்து வரணும் அந்த ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் மூவிங் ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், மவுஸ் டபுள் கிளிக் ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், ரோலிங் அந்த நார்மலா வந்து ஸ்க்ரால் பண்றோம்ல அதோட ஸ்பீட் வந்து எவ்வளவு இருக்கணும். அண்ட் டிபிஐ ஸ்விட்ச் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 up to 6 செட்டிங்ஸ் வரை இருக்கு. ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மியாகும். அந்த வேல்யூஸே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ டிபிஐ 1 வந்து வச்சீங்கன்னா ஸோ நீங்க அந்த மவுஸ்லேயே வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது ஸோ அப் டு 6 லெவல்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு லெவலுக்கு வந்து எவ்வளவு வேல்யூ வந்து வைக்கணும்ட்டு. ஸோ இப்போ டிபிஐ 1200 டிபிஐ 2600 சம்திங் இருக்கு. ஸோ நீங்க அந்த 1200 வேணா எனக்கு டிபிஐ 1லேயே வந்து எனக்கு 3000 வேணும் அந்த மாதிரி வேணும்னா நீங்க அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் ஒன்று பண்ணீங்கனாலும் கடைசியில் ஃபைனலா அப்ளைன்னு இருக்கும், அதை நீங்க கொடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லைட் ஆப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த லைட் மோட்லாம் வந்து செட் பண்ண முடியும். ஸோ நீங்க எல்இடி வந்து நீங்க எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்இடி வந்து நீங்க ஆன் பண்றது ஆஃப் பண்றது அது. அண்ட் லைட் எல்இடி பிரைட்னஸ் வந்து நீங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் அதிகமா வேணுமா இல்ல பாதி தான் வேணுமான்றத. அண்ட் எல்இடி மோடு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் மோட் சேஞ்ச் பண்றது. ஸோ இப்போ வந்து நம்ம 4 சீசன்ஸ்ன்ற மோட்ல இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு மோட் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேற லைட்டிங் எஃபெக்ட். அண்ட் அதே மாதிரி வேற இன்னொரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ற பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வேற லைட்டிங் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அப் டு 6 லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த டிபிஐ லைட்டிங் மோட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க டிபிஐ செட்டிங் வந்து எந்த அளவுக்கு அந்த டிபிஐ ஸ்விட்ச் அந்த ஸ்பீட் செட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைட் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ இந்த லைட் பிளிங்கிங் வந்து ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்ல இருக்குன்னா ஸோ அப்போ டிபிஐ அந்த மவுஸோட ஸ்பீட் வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா பிளிங்க் ஆச்சுன்னா ஸோ மவுஸோட ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த
DPI switch வந்து இப்போ நம்ம ஸ்பீடை வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ கம்மி பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிளிங்கிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இன்னும் கம்மி பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ இதோட லைட்டிங் வந்து இன்னும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லைட் பிளிங்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா ஸோ மவுஸோட ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ லைட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மவுஸோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து LED மோட், DPI மோட் வச்சிங்கன்னா நீங்கள் மவுஸோட ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த லைட் பிளிங்க் ஆகிறத வச்சு வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் வந்து பிரீத்திங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், ஸோ ஸ்லோவாக இருக்கணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக, நிறைய பிரீத்திங் அந்த லைட்டிங் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமான்ற செட்டிங் வந்து இந்த ஆப்ஷன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம இந்த ஆஃபீஸ் மோடில் வந்துட்டிங்கன்னா என்னெல்லாம் கஸ்டமைசேஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் கிளிக்காகவே தான் இருக்கும், ரைட் கிளிக்காக தான் இருக்கு. அண்ட் மூணாவது கீ சென்டர் கீ இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த சென்டர் கீக்கு வந்து நான் ப்ளே பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா இப்போ ஆல்ரெடி மியூசிக் ஆன் பண்ணிட்டு அது பாஸ்ல இருந்ததுன்னா இப்போ வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ மியூசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அண்ட் அகைன் இதை கிளிக் பண்ணால் மியூசிக் வந்து பாஸ் ஆகிடும். இது வந்து உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல் தான். இன்கேஸ் யூடியூப்ல நம்ம சாங்ஸ் கேட்குறோம் போது ஸோ வேற ஒரு இடத்துல இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நான் கூகுள் குரோம் ப்ரௌசர்ல யூடியூப் வந்து ப்ளே பண்ணுறேன். அண்ட் நான் வேற ஏதோ செட்டிங்ஸ் பேஜ்லயோ சம்திங் வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ இப்போ நான் அகைன் வந்து சாங்ஸ் வந்து நான் கம்மி பண்ணேன்னா திருப்பி யூடியூப்ல போயிட்டு நம்ம அப்புறமா வந்து அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏரியாவில் இருந்தாலும் ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா வந்து மியூசிக் வந்து பாஸ் பண்ண முடியும். அண்ட் அதே இடத்துல வந்து திருப்பியும் பிளேவும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கீ வந்து பாத்தீங்கன்னா ஸோ மை கம்ப்யூட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த சைட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணனா வந்து பாத்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதே மாதிரி இந்த சைட் கீழ வந்து ஃபிஃப்த் கீக்கு வந்து பாத்தீங்கன்னா Windows+D ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. ஸோ அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணா டைரக்டா வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு வந்து போயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா Windows+D அந்த ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கு. ஸோ இதை பிரஸ் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் போயிடும். அகைன் பிரஸ் பண்ணா அந்த ப்ரீவியஸ் அப்ளிகேஷனே வரும். ஸோ இது ரியலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நீங்க டெஸ்க்டாப் மோட் போகணும், நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து நீங்க வந்து ஹோம் ஸ்கிரீன் போகணும்னா ஸோ டக்குன்னு நீங்க மவுஸ்லேயே வந்து டக்குன்னு இதை கிளிக் பண்ணா போதும். ஸோ உடனே டக்குன்னு டெஸ்க்டாப் மோட் வந்து போயிடுவீங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து குட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சில ப்ரோக்ராம் மாதிரி ஒரு சில ஒவ்வொரு கீக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது இன்னொரு டிவைஸ்ல போட்டு கனெக்ட் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து விண்டோஸ் பேஸ்டு சிஸ்டம். ஸோ இதுல தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கீக்கு வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதே மவுஸ் வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு லேப்டாப்லயோ இல்லைனா வந்து நான் வேற மேக் பேஸ்டு சிஸ்டம்ல கூட கனெக்ட் பண்ணதுல ஸோ நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸ் பேஸ்டு ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ வேற செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ லைக் இந்த ஒரு பேக் கீக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப் மோட் வச்சிருக்கேன். அண்ட் இந்த மிடில் கீ வந்து பிரஸ் பண்ணனா ப்ளே பாஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து விண்டோஸ் பேஸ்டு லேப்டாப் சிஸ்டம்ல வந்து பண்ணது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு சிஸ்டம்லயே நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நீங்க அந்த மவுஸ் எடுத்துட்டு நீங்க வேற சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணீங்கனாலும் ஸோ அந்த நீங்க ப்ரோக்ராம் பண்ண அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ஒர்க் ஆகும். அது ஈவன் வந்து வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பண்ணாலும் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மேக் பேஸ்டு ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்னால் வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து ஈஸியாக போக முடியும் இதை கிளிக் பண்ணால். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அகைன் வந்து இந்த பட்டன் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அண்ட் அதே மாதிரி ஸோ ஏதாவது இப்போ நான் வீடியோஸ் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மிடில் கீ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மிட் கீயை ப்ரெஸ் பண்ணால் ஸோ ப்ளே ஆகும். அண்ட் அதே மாதிரி திருப்பி மிட் கீ ப்ரெஸ் பண்ணால் பாஸ் ஆகும். அண்ட் ஈவன் வந்து நான் அந்த ஒரு அப்ளிகேஷன் சஃபாரி ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு செட்டிங்ஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போதும் ஸோ வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பட்டனை வந்து நான் மிடில் கீ ப்ரெஸ் பண்ணால் ஸோ சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் சாங்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெஸ்க்டாப் மோட் ஈஸியாக வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிஸ்டமில் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் எந்த சிஸ்டமில் பண்ணாலும் அந்த மவுஸில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் அப்படியே ஆக்டிவ்லேயே தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சராக இருக்குது.
இந்த RedGear A15 மவுஸில். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இந்த கீஸ்லாம் வந்து எப்படின்றது சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜஸ்ட் இந்த ஒரு 7 கீஸ் வந்து இருக்கும். நீங்கள் எந்த கீ வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த கீயை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் மவுஸ் கீஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து என்னென்ன கீஸ் இருக்கும், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் அந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லெஃப்ட் கிளிக்கே வந்து எனக்கு வேற இடத்துல வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேற இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட் கிளிக் வந்து வர மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் கீஸ், இது வந்து ஸ்பெஷலாக வந்து கேமர்ஸ்க்குன்னு. ஸோ ஃபயர் கீ, எய்ம் பண்ணுற கீ, அண்ட் அதுக்கப்புறமா எல்இடி வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஸோ அந்த RGB அந்த லைட்டிங் எஃபெக்ட் ஆன் ஆஃப் பண்ணுறது, அண்ட் கீ மோட் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது. ஸோ இந்த ஆஃபீஸ் மோட், கேம் மோடுன்னு இருக்குல்ல, அந்த மோடை ஸ்விட்ச் பண்ணுறது, அண்ட் கீ வந்து ஆஃப் பண்ணுறது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த ஒரு கீயை கூட நீங்கள் ஆஃப் கூட பண்ணுறதுலாம் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் கன் கீ, அதாவது கன் கேமிங்க்கு பேஸ்டு வந்து இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மீடியா கீஸ், ஸோ ப்ளே பாஸ் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணலாம். அண்ட் வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போடுறது, அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறது. அண்ட் அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, இல்லை நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது, அண்ட் டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து போகிறது, இதெல்லாம் செட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூசர் டிஃபைன்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டே வந்து நீங்கள் வந்து இந்த கீயாக கூட வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய ஷார்ட்கட், எல்லா ஷார்ட்கட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா Alt ப்ளஸ் இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த மாதிரி தானே வரும். ஸோ நீங்கள் வின் ப்ளஸ் ஷார்ட்கட்னா, ஸோ வின் ப்ளஸ் என்னென்ன ஷார்ட்கட் இருக்கும், வின் ப்ளஸ் டி, வின் ப்ளஸ் எஸ் எதுவோ, இல்லை வின் ப்ளஸ் வி அந்த மாதிரி ஷார்ட்கட் எது வேணுமோ. இப்போ நான் வின் ப்ளஸ் டின்னு கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஷார்ட்கட்டை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அந்த கீயை வந்து மவுஸில் மட்டும், ஸோ எந்த ஒரு கீயை கான்ஃபிகர் பண்ணணும்னா அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுனா ஸோ டேரெக்டாக வந்து டெஸ்க்டாப் மோட் போய்டும் இமிடியேட்டாக. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கூட வந்து நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஷார்ட்கட்டை கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஈஸியாக வந்து மவுஸ் மூலியமாகவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் அதில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஷார்ட்கட்டோ அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணாவே அந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்ன கீ வேணுமோ அந்த கீயை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து 5th கீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் பட்டன், அதாவது சைடில் இருக்கிற அந்த செகண்ட் சுவிட்ச், அதாவது மவுஸில் இருக்கிற சைடில் இருக்கிற அந்த செகண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணால் வின் ப்ளஸ் டிஓ, அதாவது டெஸ்க்டாப் மோட் போகும். ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா வின் ப்ளஸ் டி தான் இருக்குது. ஸோ வேணுன்னா நீங்கள் வேறு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ், இப்போ Alt ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டெலிட், ஸோ இப்போ கண்ட்ரோல் Alt டெலிட்னு கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அடிக்கடி நம்ம லாக் பண்ணுறது, ஸோ அந்த ஸ்க்ரீன் வேணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் Alt டெலிட்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஷார்ட்கட் நம்மக்கிட்ட இருக்கணும், ஏகப்பட்ட ஷார்ட்கட் இருக்கும். ஸோ எந்த ஷார்ட்கட் வேணுமோ நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கீக்கு எத்தனை கீக்கு வேணால் நீங்கள் எல்லா கீக்கும் வந்து லெஃப்ட்டுக்கு ரைட்டை மட்டும் விட்டுட்டு நீங்கள் எல்லா கீ கூட வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த மவுஸில். ஸோ இந்த மவுஸோட ப்ரைஸ் வந்து அண்டர் 500 வருது. பட் இந்த அண்டர் 500 வந்து ஸோ நல்ல ஒரு டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் யூசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ மவுஸ் ஸ்க்ரோலிங் வீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கிடையாது, ஓரளவுக்கு வந்து ஓகே தான். கொஞ்சம் ஒரு கிரிப்பான ஒரு ஸ்க்ரோலிங் தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத் ஸ்க்ரோலிங் வந்து கிடையாது. பட் அண்ட் சர்ஃபேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஓவராலாக இந்த மவுஸ் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு கேமிங் மவுஸாக வந்து இருக்கும். நீங்கள் கேமராக இல்லைனாலும் இந்த மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒர்க்கை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண முடியும் இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நீங்கள் அசைன் பண்ணுறதுனால. வெல் காய்ஸ், இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் இந்த RedGear A15 கேமிங் மவுஸ், ஸோ இந்த மவுஸ் பற்றி, இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி அண்ட் இதோட டிசைன், லுக், ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட தாட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இந்த மவுஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.